ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தயால குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளில் நிலைத்தும் இருக்கிறான். ஏசாயா 32:8. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் படித்த இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தயால குணம் என்றால் இரக்கம், கருணை, தாராள குணம், உதவி செய்தல் போன்ற நல்ல குணங்களை குறிக்கும். இது ஒருவரின் நல்ல குணங்களை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றதாய் இருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்றால், மற்றவர்களை, அதாவது தேவனுடைய அன்பிற்குள்ளாக, தேவனுடைய கிருபைக்குள்ளாக தேவனைப் போல மற்ற மனிதர்களை எண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதுதான் இந்த தயால குணம் உடைய ஒரு மனிதனுடைய சிறப்பாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, தயால குணம் உள்ளவன் தயாளமானவைகளையே யோசிக்கிறான், அவைகளில் நிலைத்தும் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தயால குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? கருணை, தாராள குணம், உதவி செய்தல் போன்ற நல்ல குணங்களை உடையவர்களாய் இருப்பார்கள். ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் அறிந்து அவைகள் மூலமாய் சந்தோஷப்படாதபடிக்கு மாறாக அவர்களுக்கு எப்படி உதவுவது என்பது குறித்து சிந்திப்பார்கள். நம்ம பார்க்கலாம், மற்றவருடைய துன்பத்தை பார்த்து இவர்கள் இரக்கப்படுகிறவர்களாயிருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இவர்கள் குறிப்பாக அவர்கள் கஷ்டப்படும் பொழுது இவர்கள் உதவி செய்கிறவர்களாயிருப்பார்கள். எப்பொழுதும் தாராளமாக நன்கொடைகளை வழங்குவது அல்லது உதவி செய்கின்ற எண்ணம் உடையவர்களாயிருப்பார்கள். மற்றவர்களின் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணத்தை மனதார பாராட்டுகிறவர்களாயிருப்பார்கள். மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறவர்களாய் இருப்பார்கள். ஸோ நம்ம பார்த்த இந்த குணங்கள் எல்லாமே யாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயால குணம் உடையவர்கள். இவர்களை தேவனுக்கு நிகராய் நாம் பொருத்தி பார்க்க முடியும், தேவனுக்கு நிகராக நம்ம வைக்க முடியும். ஏன்னா நம்முடைய தேவன் அவர் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், கிருபையும் தயவும் அன்பும் உடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லா இடங்களிலும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் மன்னித்து மறந்து நேசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு பிள்ளைகளாய் நம்முடைய தேவனுடைய குணமாகிய இந்த தயால குணத்தை நாம் பெற்று அவைகளிலே நாம் நிலைத்திருந்து தேவனுக்கு இஷ்டமான ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தயால குணம் உள்ளவர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். தயால குணமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆமாம் ஆண்டவரே, நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த தயால குணத்தில் உம்முடைய உம்முடைய தரிசனத்தை பெற்று உம்மை போல நாங்கள் நிலைத்திருக்க, உம்மை போல நாங்கள் வாழ ஆண்டவரே கிறிஸ்துவை எங்களில் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.